ஒரு மூமின் எதுக்கு பயப்படுவான்னு கேட்டா எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லாமே ஓகே, எல்லாம் ஓகே. சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை மறுபடி திரும்பி பார்ப்பான். சொர்க்கத்துக்கு தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு தானே பாடுபட்டோம், சொர்க்கத்துக்கு தானே ஏச்சுப்பட்டோம், கத்தம் இல்ல, ஃபாத்தியா இல்ல, நீ செய்யற கல்யாணத்துக்கு வரமாட்டோம், எல்லாத்தையும் ஒதுக்கணுமே, சொர்க்கத்துக்கு தானே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அந்த சஹாபாக்கள் இதே தான் கேட்பாங்க. என்ன கேட்டார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியம், நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கக்கூடிய ஒரு காரியம் சொல்லுங்களேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தால் போதும், திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவோ போதனை சொல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு தோழர் திரும்ப வந்து யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க உபதேசம் பண்ணணும், அந்த காரியம் சொர்க்கத்துக்கு என்னை அழைத்து செல்லணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும். எப்படி உணர்வு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மதீனா நகரம் எங்கும் இந்த உணர்வை நீங்கள் பார்க்கலாம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே சாய்ந்து என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் சேர்த்து விட்டான் யா ரசூலல்லாஹ். மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உயர்வான அந்தஸ்தை தருகிற நேரம், நீங்கள் எல்லாம் நபிமார்களோடு இருக்கிற நேரம், இந்த சௌபான் உங்களை சந்திப்பதாக இருந்தால் எப்படி யா ரசூலல்லாஹ்? இன்றைக்கு அல்லாஹ் உங்களோடு என்னை சேர்த்து வைத்தானே யா ரசூலல்லாஹ், எங்களை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு உங்களை சந்திக்க வர முடியுமா? உங்களோடு பேச முடியுமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், அந்த மக்களை சமாதானப்படுத்துறான். மதீனாவிலே எங்க பார்த்தாலும் இதே சிந்தனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய எல்லா வீடுகளிலும் இதே கேட்கும். அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய நாவுகளை எல்லாம் எப்படி அடக்கிக் கொள்ள வேண்டும்? அவர்கள் மிக பக்குவமாக பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். என்ன கேட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்ல வேண்டிய ஒரு காரியம், நரகத்தில் இருந்து தூர தள்ள வேண்டிய ஒரு காரியத்தை சொல்லுங்களேன் யா ரசூலல்லாஹ். நானும் நீங்களும் அந்த சபையை இருந்தா தட்டி சொல்லுவோம், என்னப்பா திரும்ப திரும்ப அரைச்சமாவே தெரியும் தானே, அதை திரும்ப திரும்ப கேட்கிறாயே, அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் அக்பர். தௌஹீத்வாதிகள் அப்படி பேசினவர்களை நான் கண்டிருக்கிறேன். ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள், ஃபைன்ன திக்ர தன்ஃபுல் மூமின், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். யார் மூமின் இல்லையோ அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனம் அளிக்காது. 1000 தடவைகள் சொன்னாலும் அல்லாஹ் 2000வது தடவை அவருடைய கல்புக்கு அதை நசீபாக்கி வைத்தால், அதிலே உயிரோட்டத்தை வைத்தால் அல்லாஹ் அதிலே ஹிதாயத்தை வைத்திருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதத்தை தொடங்கிய உடனே பக்ராவிலே மூசா நபி வருவார். பக்ராவிலே மூசா நபி முடிந்து விட்டாரா? எத்தனை அத்தியாயங்களில் வருவார்? ஏன் அல்லாஹ்வுக்கு வேற நபியே இல்லையா? ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இதிலே ரசூலுல்லாஹ்விடம் வந்து திரும்ப கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தெரிந்ததே சொன்னார்கள். ஒரு இஸ்லாத்துக்கு வந்தால் என்ன 5 கடமைகள், எது? அந்த 5ஐயும் சொன்னார்கள். எது 5 கடமை? என்ன? ஷஹாதா. முதலாவது ஷஹாதத், இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நாலாவது ஜக்காத், ஹஜ். இதை சொன்னார்கள். சொன்ன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாருக்கும் தெரிந்தது. என்ன யார் சொல்ல புதுசா சொல்லுவீங்க என்று பார்த்தேன், இதையா சொல்லுவது? அந்த தோழர்களுடைய மனப்பான்மை அதுவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப சொல்ல, அப்படியா? புதுசாக கேள்விப்பட்டது போன்று உயிரோட்டமாக தொழுகையில் ஒழுங்காகிறணும், எல்லாத்திலும் ஒழுங்காக்கணும் என்ற தேவையிலே அவர்கள் திரும்ப கேட்பார்கள். எங்களையும் அவர்களையும் கிட்டவும் வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாஹிபுர் ரசூல் திரும்ப திரும்ப ரசூலுடைய தோழர்களை பற்றி நானும் நீங்களும் படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து திரும்ப கேட்டார்கள், அதாவது நன்மையுடைய வாயில்களை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டார். இதை சொல்லி கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நன்மையுடைய வாயில்களை சொல்லி தரட்டுமான்னு கேட்டார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நன்மையுடைய வாயில்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். பத்தக்கூடிய நெருப்பு, அதிலே தண்ணீரை போட்டால் எப்படி நெருப்பு இல்லாமல் போகுமோ, நெருப்பு அணையுமோ, அதே போன்று செய்த பாவத்துக்கு சதக்கா கொடுத்தால் பாவங்கள் அழியும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எப்படி தர்மம் கொடுத்தார்கள்? ஏன் தர்மம் கொடுத்தார்கள்? செய்த பாவம் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். பாவம் செய்யாத யாருமே இங்கே இருக்க மாட்டீர்கள். இந்த பாவத்தை அழிப்பதற்கு அவர் என்ன நினைத்திருப்பார்? ரசூலுல்லாஹ் வாசல் சொல்லி கொடுத்தார்கள். நன்மைக்குரிய வாயில்களை சொல்லி தரட்டுமா? தீமை செய்திருந்தால் இதுகெல்லாம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் சரி, அவைகள் எல்லாம் எதுக்கு? நன்மையான காரியம். தீமை செய்தால் தீமை அளிப்பது எப்படி என்று ஒருவர் கேட்பாரா இல்லையா? ரசூலுல்லாஹ் எப்படி அன்பு வைத்திருந்தார்? அவர் கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? இதுவெல்லாம் நன்மை. அவருடைய கல்வியில் இன்னொரு கேள்வி வரலாம். என்ன வரலாம்? சொர்க்கத்துக்கு நெருக்கக்கூடிய, நரகத்துக்கு தூரமாகக்கூடிய காரியம். அதனால்
பிழைகள் செய்திருந்தால் எப்படி அழிப்பது, அதையும் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? கெட்ட ஃபைல் இருந்தா எப்படி delete பண்றது, delete பண்ணி ரீசைக்கிள் பின்னுக்கு போறதையும் சொல்லிக் கொடுக்கணும். ஃபைலை உருவாக்குறது மட்டுமில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? தர்மம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த நெருப்பில் எப்படி தண்ணியை போட்டால் நெருப்பு அணையுமோ அப்படி எல்லா பாவங்களும் அணையும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயம் என்றார்கள். பாவம் நடந்து கொண்டே இருக்கிறதா, அந்த பாவத்தை நிப்பாட்டணும். ஒருத்தன் வாளை எடுத்து வெட்ட வருகிறான், கேடயத்தை முன்னாடி கொண்டு போனால் அது தடுக்கு நிற்கும். கல்பு சீரழிகிறதா, கொஞ்சம் பிரச்சனையா, ஃபித்னா நிறைந்து விட்டதா, அவசரமா நோன்பை பிடி. எதுக்கு தெரியுமா? நஃபிலான நோன்பு ஜுன்னா, பாவத்தை தடுத்து நிப்பாட்டும். அந்த தோழர்களுக்கு சொன்னார்கள், இரவு தொழுகை என்றார்கள் ரசூலுல்லாஹ். சொல்லிவிட்டு குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினார்கள். இரவு தொழுகை தொழுதவர்களுக்கு அல்லாஹ் மிக பெரும் சன்மானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த அவரிடம் கேட்கிறார், எவ்வளவு அழகாக பதில் கொடுக்கிறார் பாருங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இந்த மார்க்கத்தில் தலை எது தெரியுமா, தூண் எது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த மார்க்கத்தில் முக்கியமான செயல் எது, மிக சிறந்த காரியம் எது? இஸ்லாம் என்றார்கள். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் தானே இந்த மார்க்கத்தில் முக்கியம், இதுதான் முக்கியம், எல்லாத்திலும் இஸ்லாத்தை பார்க்கணும். சிறந்த செயல் அது. அதோடைய தூண் எது தெரியுமா? தொழுகை. அவருடைய தலை எது தெரியுமா? ஜிஹாது. இதெல்லாம் விவரமா சொல்றாங்க. சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய காரியத்தை சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. நீ தொழுதிருப்பாய், நோன்பு பிடித்திருப்பாய், ஹஜ் செய்திருப்பாய், இதெல்லாம் சொர்க்கத்துக்கு நெருக்குமா? இது எல்லாத்தையும் ஒரே தடவையில delete பண்ற ஃபைல சொல்லட்டுமா? வைரஸ் சொல்லட்டுமா? உள்ள பூந்தா முழு சிஸ்டத்தை இல்லாமல் ஆக்கிறோம். ரசூலுல்லாஹ் நாக்கை பிடித்தார்கள், நாக்கை காட்டினார்கள். மானம் மரியாதை என்று நாங்கள் சொல்லுகிறோமே, வாயால் எதையெல்லாம் சொல்லி இன்னொருடைய மானத்தை எடுக்குவோமே, இதை பிடித்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லாத்தையும் அழித்து விடும் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் யாரு தெரியுமா? தத்ரூன மனில் முஃப்லிஸ், உங்களுக்கு முஃப்லிஸ் யார் என்று சொல்லட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து கேட்கறாங்க, முஃப்லிஸ் என்றா யாரு? யாரு? ஓட்டாண்டி. அதாவது ஏழைன்னு எடுத்துக்கோங்க. ஒன்னும் இல்ல, சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யாரிடம் திர்ஹம் இல்லையோ, தீனார் இல்லையோ அவர்தான். பெருமானார் என்ன சொன்னாங்க? அவர் தொழுகையோடு வருவார், அவர் நோன்போடு வருவார், அவர் ஜக்காத்தோடு வருவார், எல்லா நன்மைகளோடும் வருவார். அப்படி என்றா தௌஹீத்வாதிகளுக்கு தான் இந்த ஹதீஸ். ஏன் தெரியுமா? இபாதத்து செய்யற நேரம் தொழுகை ஒழுங்காக சுன்ன அடிப்படையில் தொழுதால் தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லை என்றால் நிராகரிக்கப்படும். அது பிதா, அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒழுங்கான முறையில் தொழுது எல்லாத்தையும் எடுத்து வருவார். கையிலே படம் நிறைய எடுத்து வந்து ஒன்றுமே இல்லாமல் எல்லா பணத்தையும் தொலைத்தால் அவர் ஓட்டாண்டி இல்லையா? இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாத்தையும் எடுத்து வந்தா அவருக்கு எதிரான முறைப்பாடு என்ன தெரியுமா? பிதஅத் செய்தார். அப்படி ஒருத்தர் ஓடி வருவாரா? இப்படி பண்ணினார் அப்படி ஓடி வருவாரா? என்ன வருவாரு தெரியுமா? ஷத்தமஹா யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், இவன் எனக்கு ஏசினான் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஏசினதுக்கும் இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? சர்வசாதாரணமாக ஏசலாமே, பேசலாமே. ஒரு மூமின் இன்னொரு மூமினோட ஏசலாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் என்றால் யார்? மன் சலிமல், யார் முஸ்லிம்? அவருடைய வரை விளக்கணம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் எப்படி நடக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் விரலை வைத்து காட்டினார்கள். செங்கல் ரெண்டை வைத்து ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இப்படி என்று சொன்னார்கள். இவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முஸ்லிம்கள் மீது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். யாருடைய கரத்தாலும் யாருடைய நாவினாலும் இன்னொரு பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறார், அவர்தான் முஸ்லிம் என்றார்கள். தொழுதவர், நோன்பு பிடித்தவர், ஹஜ் செய்தவர். ரசூலுல்லாஹ் எப்படி விசாலமான கருத்தில் சொன்னார்கள். ஏசினால், ஏசுவது எந்த அளவில் வைத்துக் கொள்வோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏசினால் மறுமையில் வந்து நிப்பா, யா அல்லாஹ், கண்டம் துண்டமாக என்னை ஏசினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவானாம்? குடுவோன் நன்மை என்று சொல்லுவானாம். குடுவோன் நன்மை என்று அவன் தலையில வைப்பானாம். இன்னொரு வருவாராம், யா அல்லாஹ், என்னை சேர்த்து பேசினான், யா அல்லாஹ், என்னை சேர்த்து பேசினான், இந்த மாதிரி பண்ணினான், குடுவோன் நன்மையை. நன்மைகள் எல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானாம்? வந்து இன்னொருவர் முறையிடுவாராம், உன் தீமை எவ்வளவு இருக்குது, நீ செஞ்ச விபச்சாரத்தை எடுத்து குடுங்க தலையில, செய்யாத விபச்சாரம் தலையில போடப்படும், நீ செஞ்ச எடு, அதை போடு, அப்படி என்று சொல்லி
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுவான், அவன் தலையிலே போட்டு நரகத்திலே போடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்றைக்காவது ஒரு இரவிலே இந்த ஹதீஸுக்குடையவர் நானாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு நேரம் சிந்தித்திருப்போம், எவ்வளவு நேரம் அழுதிருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மானம் என்பது எந்த அளவில் இருக்கிறது என்பதை சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி அண்டை வீட்டார் எல்லாமே ரொம்ப டேஞ்சரான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இடம் தராது என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த உரையிலே நான் எதுக்கு தயாராகி வந்தேன் என்று சொன்னால், ஒரு எச்சரிக்கை செய்துவிட்டு நீங்கள் ஹதீஸ்களை படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதைத்தான் சொல்ல வந்தேன். ஹதீஸ்களை சொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த பசியை தாண்டி நான் பேச வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய எக்கச்சக்கமான ஹதீஸ்கள், எக்கச்சக்கமான ஹதீஸ்கள், அதிபயங்கரமான செய்திகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு எச்சரிக்கையான செய்திகள். ரசூலுல்லாஹ் சொன்னால் இன்னும் நான் தலைப்புக்குள்ளே வரவில்லை, இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், அதனால் வேகமாக இதை விட ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொள்கிறேன், வேகமாக செய்திகளுக்கு வருகிறேன். அதனால் அதிபயங்கரமாக இஸ்லாமிய மார்க்கம் பிறரை பற்றி பேசுவதை தடுத்திருக்கிறது. எதை பேசுவது? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகிறார்களோ ஃபல்யகுல் கைரன், அவர் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பேசுவதற்கு சின்ன ஒரு ஏரியா தான் இருக்குது. இப்பொழுது நான் பட்டியலை விரித்தால் முக்காவாசி நரகத்துக்குரிய காரியம். பாவமாக இருந்து சின்ன காரியமாக இருந்தால் பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் தோட்டங்களை கடந்து செல்கிறார்கள். அந்த நேரம் திடீரென்று ரசூலுல்லாஹ் இறங்குகிறார்கள். சொன்னார்கள், 2 கபர்கள் மக்பராக்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், வேதனை செய்யப்படுகிறது என்றால் உலகத்தில் அற்பமாக கருதிய காரியங்கள் அல்லாஹ்விடம் பெரிய காரியம் என்றார்கள். ஒருவர் சிறுநீர் கழித்தார், அவர் மறைக்காமலேயே சிறுநீர் கழித்தார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதுக்காக கபரில் வேதனை செய்யப்படுகிறார்கள். இந்த ஹதீஸ் திரும்ப திரும்ப எக்கச்சக்கமாக சொல்லப்பட்டும், ஒரு காலத்திலே பள்ளிவாசலில் சல்லி இருக்கல, ஓல குடிசைகளாக பள்ளிவாசல் இருந்தது. ஏதோ கழிப்பறை என்று கெட்டுகிற நேரம் ஒரு கதவு இல்லாம கெட்டிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்குள்ள உள்ள ரூமுக்கு கதவு, வீட்டுக்குள்ள உள்ள டாய்லெட்டுக்கு கதவு. பள்ளிவாசலுக்கு போனா கழிப்பறைகள் இருக்கிறது. 2க்கு போவதாக இருந்தா கதவை பூட்டிட்டு போலாம், 1க்கு போவதாக இருந்தா கதவில்லை, திறந்த வெளிதான். இது எந்த சுண்ணாவில் இருக்கிறது? ஏன் தான் இதை பாதுகாக்கிறார்களோ, தௌஹீத்வாதிகளும் ஏன் தான் இதை மெயின்டைன் பண்றார்களோ? பள்ளியை பார்த்தால் டைல் அடிச்சிருப்பார்கள், ஏசியும் பண்ணிட்டார்கள். அட, ஒரு சின்ன கதவை போட்டு மானத்தை மறைப்பதற்கு ஒரு உணர்வு வரவில்லையா? ஏதோ சுண்ணாவின் அடிப்படையில் வந்த ஒரு மிக புண்ணியமான காரியம் போன்று அதை பாதுகாத்துக் கொண்டே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மறைக்காமல் சிறுநீர் கழித்தது. இன்னொரு ரிவாயத்திலே சிறுநீர் கழித்து கழுவாமல் இருப்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெருமான் அடுத்ததாக சொன்னார்கள். அடுத்தவர் யாரு தெரியுமா? புறம் பேசி திரிந்தவர் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புறம் பேசி திரிந்தவர்கள். அப்படி என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், புறம் பேசி திரிந்தவருக்கு கபரில் கடுமையான வேதனை என்றால் என்னையும் உங்களையும் அவசரமாக கொண்டு போய் கபரில் வைத்து விடுவார்கள். வைத்து விட்டால் எனக்கும் உங்களுக்கும் வேதனை செய்யப்படுமா இல்லையா என்று, நானும் நீங்களும் பிறர் மானத்தை பாதிக்கும் விதமாக நடந்தோமா இல்லையா என்ற அந்த பிரச்சனை காரணமாக அமையும் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை சகோதரர்களை பற்றி எத்தனை சகோதரர்கள் பேசியிருப்பீர்கள். எது புறம் சொல்லுகிறேன், எது புறம் சொல்லுகிறேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போனார்கள். போகிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு நின்று போனார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். கூர்மையான செம்பாலான நெகங்கள், கூர்மையான நெகங்கள். அந்த நெகங்கள் ஒவ்வொன்றும் செம்பால இருக்கிறது. அதனால் முகத்தை எல்லாம் அவர்கள் கீறி கீறி எடுக்கிறார்கள், மார்பை எல்லாம் கீறி கீறி எடுக்கிறார்கள். அது யாரு சொல்லுவது? சாதாரணமான ஒரு செய்தியாக எடுக்க வேண்டாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதை நானும் நீங்களும் சாதாரணமான ஒருவர் பேசினால் சாதாரணமாக கேட்கலாம். நானும் நீங்களும் உயிரை விட மேலாக மதிக்கிற பெருமானார் சொன்னார், அவர் பேசிய வார்த்தையில் எந்த பொய்யும் கலக்காது என்றால் மறுமை நாளில் இந்த சம்பவம் நிகழப் போகிறது. அவர்கள் கூர்மையான செம்பால் செய்யப்பட்ட செம்பாலான அந்த நேங்களால் முகங்களை எல்லாம் பராண்டினார்கள், மார்புகளை எல்லாம் பராண்டி கொண்டிருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல், இவர்கள் யார், இவர்கள் யார் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? காஃபிர்கள், கெட்ட காஃபிர்கள். அப்படியா சொன்னார்கள்? ரொம்ப கெட்ட முசீபத்து முடித்தவர்கள் அப்படியா சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிறர் மானத்தை, அதாவது பிறர் மானத்தை, அவருடைய மானங்களை அழித்து, பிறர் மானத்தை அழித்து புறம் சொல்லி திரிந்தவர்கள் தான் யா ரசூலல்லாஹ் இவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, புறம் சொல்லி திரிந்தவர்கள் தான் இவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மானத்தை அழித்து என்றால்
TNTJ ஒரு விளக்கம் வைத்திருப்பார்கள். அவர்கள் சொல்லுகிற விளக்கத்துக்கு என்ன ஹதீஸ் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸை சொல்லி சொன்னால் பரவாயில்லை, ஹதீஸோடு சொல்லுகிறேன் கேளுங்கள். எது மானம் என்று, எது மரியாதை, எது விஷயம், அல்லாஹ்வுடைய தூதரிடம் எக்கச்சக்கமான எச்சரிக்கைகளை முதலில் சொல்லுகிறேன். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் அச்சத்தை தரும். நானும் நீங்களும் நாவை எப்படி பேச வேண்டும் என்ற பக்குவத்தை தரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் எதையும் பேசலாம், எப்படியும் பேசலாம் என்று ஜமாத்து தலைவர்கள் நினைக்கிறார்கள். ஜமாத்து தலைவர்கள் நினைக்கிறார்கள். சத்தியத்துக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஜமாத்துகளில் தலைவர்கள் எதையும் பேச முடிக்கிறார்கள், படித்தெடுத்துக் கொள்கிறார்கள். இதுவா உறவு, இதுவா பாசம், இதுவா மூமின்களுக்குள்ள அன்பும் பாசமும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கீபான்னு சொன்னார்கள்? கீபத் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன? சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். கீபத் என்ன தெரியுமா? ததுரூனமல் கீபா, கீபா என்றால் உங்களுக்கு அறிவிக்கணுமா? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. கீபத் என்ன தெரியுமா? அதாவது ஒரு சகோதரனை அவன் வெறுக்கிற விஷயத்தை நீ சொல்றாய் பாரு, ஒரு சகோதரனை பத்தி, அதுதான் புறம். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், அந்த விஷயம் அவரிடம் இருந்தாலுமா யார் ரசூலல்லாஹ்? நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை, அவர் கையில புண்ணு, இந்த மாதிரி பெரிய புண்ணு, பார்க்க அசிங்கம் அப்படின்றேன், அதுதான் சொல்லிட்டேன். அவர் பக்கத்தில் இருக்கிறாரோ இல்லையோ, இருந்தா கூட அவர் எனக்கு சொல்லியிருப்பாரு. சில வேளை பாத்தீங்களா, பெரிய புண்ணு யாருக்கு சொல்லிடாதீங்க, அதுதான் நீட்ட கை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அது மறைக்கிறதுக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருண்டா, அந்த புண்ணை சொல்லிட்டாரு எல்லாருக்கும். தெரியுமா ஒரு பெரிய புண்ணு, இது பெரிய மெட்டரா, எங்க பார்வையில பெரிய மெட்டரா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உன் சகோதரன் விரும்பாததை நீ சொன்னால் அது புறம். அந்த சஹாபி என்ன கேட்கிறார்? அவரிடம் இருந்தாலுமா யார சொல்லல, இருந்தால் தானே புறம், இருந்தால் தானே புறம், இல்லாட்டி அவதூறாச்சு, இல்லாட்டி அவதூறாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனிடம் இருப்பதை சொல்லுவதுதான் புறம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருப்பதை சொல்லுவதுதான். அவருடைய குறை என்றே ஹதீஸில் வாசகம் வருகிறது. குறை என்றால் என்ன? அவரிடம் இருக்கக்கூடிய நிறை என்றால் என்ன? நிரப்பமாக குறை என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இருக்கிறது, ஏதாவது உண்டாய். ஒரு சில இபாதத்துகள் பிரச்சனை இருக்கலாம், அவருடைய ஏதாவது சில விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த குறையை மறைத்தால், இந்த குறையை மறைக்கணுமா? ஏனென்றா குறை தான் நிஜமா இருக்குதானே. தௌஹீத்வாதிகள் கொஞ்சம் லொஜிக்காகவே பேசுவார்கள். சரிதானே, குறை இருந்தா சொல்லிதானே ஆகணும், அது எப்படி மறைக்கிறது? இல்லாததா சொன்னோம், இருந்ததானே சொன்னோம் என்றுவார்கள். இருந்ததை சொல்வதற்கு அனுமதி உண்டா? அதான் கேள்வி. இருந்ததை சொல்ல முடியுமா? பெருமானார் ஒரு சபையில் காரமாக பேசினார்கள். எப்படி பேசினார்கள் தெரியுமா? மக்களே என்று சொல்லவில்லை, ஈமான் கொண்டவர்கள் என்று பேசவில்லை. அதாவது உதடுகளால் ஈமான் கொண்டு உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். எங்க யாரு? சஹாபாக்கள் உட்கார்ந்த சபை. ரசூலுல்லாஹ் எப்படி பேசினார்கள் தெரியுமா? உள்ளத்தால் ஈமான் கொள்ளாமல் உதடுகளால் ஈமான் கொண்டவர்களே. உதடுகளால் அல்லாஹ்வை நம்பியவர்கள் யாருக்கு? முனாஃபிக்களுக்கு சொல்றாங்க. சபையில கடந்தான் இருப்பாங்க, பேரை சொல்ல ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, அது ஃபித்னா. அப்படி சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லாம இருக்க முடியுமா? அப்படி சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? உள்ளத்தா உதடுகளால் ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லிவிட்டு சொன்னால், முஸ்லிம்களுடைய குறைகளை தேடாதீர்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா தஜஸ்ஸஸு, குர்ஆன் சொல்லுது, துருவி துருவி ஆராயாதீங்க. நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா, சயின்ஸ் படிக்கிறீங்களா, தேடு, எப்படி இதை செய்யலாம், இந்த ஃபைலை எப்படி அனுப்பலாம், ஒரு பட்டன்ல அமெரிக்காவை எப்படி படிங்க, தேடுங்க. இன்னொத்துண்டு குறைய பிடிச்சி தேட போறீங்க. ஷேக்ஸ்பியர் சொன்னார், மனுஷனை பிடிச்சி தேடினீங்கன்னு வைங்க, மனச உலகத்துல குப்பை தொட்டியை தேடி பார்த்தா எவ்வளவு நாத்தம் வரும். மனச பிடிச்சி தேடினீங்கன்னு வைங்க, குப்பை தொட்டி மிஞ்சிரும், எல்லா மனசு அவ்வளவு நாத்த அடிக்கும். அவன் இலக்கியமா சொல்லிட்டு போனா, நெஜாதான் உலகத்தில் சுத்தமானவன் எவன் இருக்க மாட்டான். எல்லாம் பிள்ளைகளுக்கு மத்தியில் படிக்கப்பட்டார்கள் தான். ரசூல் என்ன சொல்றாங்க? முஸ்லிம்களுடைய குறையை தேடாதீர்கள் என்றாங்க, துருவி துருவி பார்க்காதீங்கன்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? முஸ்லிம்களை உட்கார வச்சுட்டு எப்படி மென்ஷன் பண்றாங்க, முனாஃபிக்னு சொல்லாம. இது யாரு செய்வாங்க என்பதுக்கு அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி தேடாதீர்கள். அப்படி நீங்கள் துருவி துருவி தேடினா அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? யார் ஒருவர் யாருடைய குறையை துருவி துருவி தேடுகிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் தொடர ஆரம்பிப்பான்.